டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்ஸ் மோட்டிவ். இன்றைக்கு நான் பார்க்க போகிறது நம்முடைய வாழ்க்கையை பற்றி தான். நாம் வாழ்கிறோமா இல்லை வாழ்க்கையை ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி சிந்திக்கலாம். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நம்ம வாழ்க்கை இப்பொழுது ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஆகிடுச்சு. முழுக்க முழுக்க நோட்டிஃபிகேஷன்ஸ், ஆனால் ரிப்ளை ஒன்றும் இல்லை. காலையில் அலாரம் அடிக்கும் பொழுது நாம் தீர்மானிக்கிறோம், இன்று முதல் நான் லைஃப் செட் பண்ண போகிறேன் என்று. 5 நிமிஷம் கழிஞ்சா இன்னைக்கு இல்லை நாளையிலிருந்து ஆரம்பிக்கலாம். டயட் ஆரம்பிக்கிற நாளே அதே நாள் நமக்கு பிரியாணி டே ஆகிடும். ஃபோன் சார்ஜ் 100% இருந்தால் நம்ம எனர்ஜி 1% தான். ஆனால் ஃபோன் 1% நம்ம ஒலிம்பிக் ரன்னர் மாதிரி சார்ஜர் தேடி ஓடுவோம். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ஸ்க்ரோல்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டோம்னா அது 2 மணி நேர டாக்குமெண்ட்ரி ஆக மாறிடும். ஃப்ரெண்ட்ஸ் உடன் பிளான் பண்ணும் பொழுது நாளை 6 மணிக்கு மீட் பண்ணலான்னு சொல்லுவோம். அடுத்த நாள் 6 மணிக்கு ப்ரோ நான் லேட் ஆகிட்டேன். ஆனால் உண்மையை சொன்னால் இதுதான் வாழ்க்கை. சிறிய மெஸ், சிறிய ஸ்ட்ரெஸ், ஆனால் நிறைய ஃபன். எல்லாமே பெர்ஃபெக்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஹாப்பியாக இருந்தால் போதும். அதனால் கொஞ்சம் சிரியுங்க, கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க, கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிக்கோங்க. ஏன்னா லைஃப் ஒரு சீரியஸ் எக்ஸாமே இல்லை, ஒரு ஃபன்னான பயணம் தான். இன்று சிரிச்சிங்களா? இல்லை என்றால் இப்பொழுதே சிரிச்சுக்கோங்க. ஆனால் இந்த சின்ன கன்ஃபியூஷனுகளுக்கும் இந்த சில்லி மொமெண்ட்ஸுகளுக்கும் தான் வாழ்க்கையை இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறது. எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்மால் சிரிக்க முடிந்தால் அதுவே போதுமானது. பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.